ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வயம்ல ஆஃபர் பண்ணியிருக்க ஃப்ரீ கோர்சஸ் எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அட்ரஸ் பாரில் வந்து swayam.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் கொடுத்துக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு மெயில் இருக்கிறதுனால நான் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் கேட்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட யூசர் நேம் என்ன, அதோட பாஸ்வேர்டு, இந்த இதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணணும். அதை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அதோட பேஜை வந்து லாகின் பண்ண முடியும். சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்துருக்கேன். கோடு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அது கேட்கும். அதுக்கு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கணும். என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்வயம் ஓப்பன் ஐடி அக்கௌண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வெரிஃபிகேஷன் கோடு வந்து 724511. 724511 காப்பி பண்ணிவிட்டேன். வெரிஃபை கோடுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இதே ஐடியில் தான் நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடியிலேருந்து நான் போகிறேன். கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி போகிறேன். அதனால தான் கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். அது அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லும். நான் எந்த அக்கௌண்ட்டில் இது பண்ணுறேனோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டை நான் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கேன், அந்த அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட மெயில் ஐடி இதில் வந்துடும். இங்கே கோர்ஸ் கேட்லாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் இந்த ட்ராப் டவுன் மெனுவில் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, எந்தெந்த டிசிப்ளினில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷர் கோர்ஸுக்கு ஃபேக்கல்ட்டிக்கு உள்ளது, இன்ஜினியரிங், டெக்னாலஜி, ஹியூமானிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ், இது மாதிரி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்கூல் கொண்டு இருக்குது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. காமர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்பிடரில் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்சஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இதை நீங்கள் சைடில் இந்த ஃபில்டர்லேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஐசிடி கோர்ஸ் வேணுமா, இல்லை என்சிஆர்டியா, யூஜிசியா, இல்லை ஐஏஎம்பியா, என்ன மாதிரி கோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு எல்லாமே வேணுங்கிறதுனால ஆல்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் இருக்குது, 6 வீக்ஸ் இருக்குது, 8 வீக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி டியூரேஷன் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த வீக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 வீக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் டேட்டும் நீங்கள் முன்னாடியே ஒரு டென்டேட்டிவாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏப்ரல் 24, மார்ச் 21 எதில் நான் அவைலபிளாக இருக்கேங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோர்ஸோட கிரெடிட்டும் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் இருக்க கோர்ஸாக எல்லா கோர்ஸுமானா எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே 4 வீக்ஸ் கோர்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் திங்கிங், ஃப்ரண்ட் அக்கௌண்டிங், இது மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் இப்போ நான் சர்வீஸ் மார்க்கெட்டிங் இதை தான் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன அவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நமக்கு சிலபஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த 4 வீக்ஸும் என்னென்ன அவங்க கவர் பண்ண போகிறாங்க, அதுக்கு எப்படி டெஸ்ட் வைக்க போகிறாங்க எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த டியூரேஷன் வந்து 4 வீக்ஸு. இது ஐஐடி இதுலேருந்து இது பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர் டத்தாங்க தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எக்ஸாம் டேட்டு, என்ரோல்மெண்ட்ஸ் எப்போ எண்ட் ஆகுது, 25 ஜான்வரியோட இந்த கோர்ஸோட என்ரோல்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ நான் சர்வீஸ் மார்க்கெட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்வயம்ல இதில் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸ் எல்லாமே நமக்கு இது அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும், எது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதை சூஸ் பண்ணியிருக்கேன்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வயம்ல எல்லாமே வந்து ஃப்ரீ கோர்சஸ் தான். நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்குமே நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதில்லை. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனா மட்டும் 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ யூஜி டிகிரி பிஜி டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு இது டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்டென்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் வேணாலும் இதில் இது பண்ணிக்கலாம். இதோட கோர்ஸ் லே அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே இவங்களோட இன்ட்ரோவும் கொடுத்துருப்பாங்க. இந்த யார் எடுக்க போகிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க இந்த கோர்ஸை பற்றி. இது வரைக்கும் என்ரோல் ஆனது 101 கொடுத்துருக்காங்க. இதுதான் வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4ல் கவர் பண்ணக்கூடிய சிலபஸ்ஸு. புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல, மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கோர்ஸ் இஸ் ஃப்ரீ டு என்ரோல் அண்ட் லேர்ன் ஃப்ரம். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் இதுலேருந்து விஷயங்களை கற்றுக்கிறதுக்கோ நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். எக்ஸாம் வந்து ஆப்ஷனல். இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுனதே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸாம் வந்து ஆப்ஷனல். நீங்கள் எக்ஸாம் எழுத விருப்பப்பட்டால் 1000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால குவாலிட்டி இல்லாமல் இல்லை, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது பக்காவாக அவங்க கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இது உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோஸ் வீக்லி ஒவ்வொரு வீக்கும் எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. வீடியோஸ் அன்னன்னைக்கு அந்தந்த வீக் கவர் பண்ண வேண்டிய சிலபஸ் எல்லாமே வீடியோவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்போ அன்னைக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் போய் லாகின் பண்ணி அதை பார்த்துக்கலாம். அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 4 அசைன்மெண்ட்ஸ் இந்த கோர்ஸுக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அசைன்மெண்ட்டோட நம்பர் மாறும். அந்த 4 அசைன்மெண்ட்டில் 3 அசைன்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவாங்க. 25 மார்க்ஸ் வந்து இந்த அசைன்மெண்ட்டுக்கு இருக்கும். 75 மார்க்ஸ் வந்து எக்ஸாமோட ஸ்கோருக்கு இருக்கும். இதுக்கு நீங்கள் கோர்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் உங்கள் ஃபோட்டோவோட வரும். அதில் உங்களோட மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸ்ப்ளிட்டப் பண்ணி போடுவாங்க. அசைன்மெண்ட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அட் த சேம் டைம் உங்களோட எக்ஸாம் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி போடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டுக்கெலாம் வேல்யூ உண்டு. உங்களால் எக்ஸாம் எழுத முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இருக்கிற புது விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ ஜாயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஜாயின் கொடுத்தான்னா என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால அதை எடுத்துக்கும். இந்த இடத்துல அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு ரிவ்யூ ஆன் ஜாயின் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் மெயிலும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் த கோர்ஸ், கிளிக் த அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த அனௌன்ஸ்மெண்ட் இதில் தான் இப்போ இருக்குது. அவங்களோட ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 18 ஜான்வரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல். நீங்களும் ஃப்ரீ கோர்ஸஸ் இதில் இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுத முடியலன்னா கூட உங்களோட நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.